எப்பவுமே அறக்க பறக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி போவேன்ல. நேற்று வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நேற்று நான் அப்பா வீட்டுக்கு போகலை. அதனால் காலையில் 7 மணிக்கு மேலே தான் தூங்கியே எழுந்திருச்சு சூடாக காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக தான் மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி 6 மணிக்குள்ளே நம்ம எழுந்துருவோம். அதுக்கு மேலே நினச்சாலும் நம்மளால தூங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது நமக்கு. நேற்று தான் வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிது. அதனால் நேற்றே இருக்கிற எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டேன். இருக்கிற துணியெல்லாம் துவச்சிட்டு அழகாக சாப்பாடெலாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் அப்படின்ட்டு சூப்பராக எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த வேலை ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வேலைக்காக வெளியில் போயிருந்தோம். அதையுமே முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கிட்ட தான் வீட்டுக்கே வந்திருந்தேன். இப்போ காமிக்கிறேன்ல இந்த இடம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விழுதுலாம் விளையாடிட்டு இருப்போம்ல, அந்த விழுது தான் இது. இப்போ அது ஒரு மரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நானுமே இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கேன்றது எனக்கு